அண்ணனை போல இப்பொழுதும் இந்த வயசுல கூட முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர்களை பார்க்கிறது மிகவும் கடினம். டாக்டர்களுக்காக சிறப்பு ஜெபம் வைத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வைக்கணும். B+ கேட்டகரி, A கேட்டகரி, இந்த காவல்துறையினர் தனித்தனியா பிரித்து வைத்திருக்கிறார்கள். காவல்துறைக்கு நான் சலிட் அடைக்கலாம். அப்படியாக தேவன் நினைச்சுன்னு அபத்தமாக்கி போட்டு அவர்களை தேவன் ஊக்கு போட்டு தூக்கணும், ரட்சிக்கணும். கார்த்திக் கமாலியல் அண்ணன் அவர்கள் மூலமாகவும் நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் சபை வச்சு நடத்துறாங்க. அவர்களுடைய ஒரு சிறு சாட்சி நான் கேட்டேன். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கத்தியோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, முக்கியமாக சபை ஸ்தாபன தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஜெப வேண்டுதல். நான் உங்களுடைய ஒரு சிறிய சகோதரனாக, நீங்கள்லாம் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். உங்களுடைய பிள்ளையாக, உங்களுடைய மகனாக, ஆவிக்குரிய மகனாக நீங்கள் இந்த ஆலோசனை ஏற்று நீங்க செய்வீர்களானால் மிகவும் நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எத்தனையோ சிறப்பு ஜெபங்கள் நாம் செய்கிறோம். எந்த விஷயத்தை நான் சொல்ல வருகிறேனோ அந்த விஷயத்திற்காக யாராவது சிறப்பு ஜெபம் பண்ணியிருக்காங்களா? உபவாச ஜெபம் அல்லது அதற்காக ஒரு சிறப்பு ஜெபம் கூடுகை நடத்திருக்காங்களா பார்க்கும்போது ஒன்றுமே என்னுடைய கண்களில் தென்படலை. அண்ணன் மோகன் சி லாசஸ் அவர்களும் இதை செய்தார்களானால் மிகவும் நலமாக இருக்கும். ஏனென்றால் அண்ணனை போல இப்பொழுதும் இந்த வயசுல கூட முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர்களை பார்க்கிறது மிகவும் கடினம். அண்ணனுக்கு குறைந்தது எப்படி ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்கும். சரியா வயது தெரியல. மோகன் சிலாசன் அவர்களுக்கு 84, 85 இருந்து எங்க அம்மா என்ன இதை கூட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு இட்டமொழி புதூர் தான், சாத்தாங்குளம் பக்கத்துல. அப்பமே இருந்து மோகன் அண்ணனுடைய ஜெப கூடுகை எனக்கு தெரியும். அண்ணனும் எனக்கு தெரியும். தனிமையா பார்த்து ஜெபிக்கு நாங்கள் லெட்டர் போட்டு நேரம் இந்த நாள் வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அந்த நாள் பார்த்து நானும் எங்கள் அம்மாவும் போய் அவரோட தனிமையா நேரடியாக உட்காந்து பார்த்து பேசி இருக்கிறோம், ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு சகோதரர், ஒரு அண்ணன் என்று சொல்லலாம். இட்டமொழி புதூர் பாபு சுவிசேஷகர் அந்த ஐயா அண்ணனுக்கு நன்றாக தெரியும். மோகன் அண்ணனுக்கு அவளுடைய அடக்க ஆராதனைக்கும் அண்ணா வந்திருந்தார்கள். டாக்டர்களுக்காக சிறப்பு ஜெபம் வைத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வைக்கணும். அந்த கருமையான தேவனுடைய பிள்ளை. ரவுடிகளுக்காக ஏன் ஜெபிக்க கூடாது? ரவுடிகளுடைய லிஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கி நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் தலைமை ஆபீஸ்ல மொத்தம் எத்தனை பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் ரவுடிசம் பண்றாங்க, ரவுடிகள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. A+ கேட்டகரி, B+ கேட்டகரி, A கேட்டகரி, இந்த காவல்துறையினர் தனித்தனியா பிரித்து வைத்திருக்கிறார்கள் ரவுடிகளுடைய கேட்டகரியை. இது தினத்தந்தி இந்த நியூஸ்ல சொல்லும் போது நான் கேட்டிருக்கிறேன். என்னோட உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கும். நான் அதை பற்றி விலைக்கு நான் சொல்ல விரும்பல. இப்போ அண்ணனுக்கு நிறைய போலீஸ்காரங்க தெரியும், பெரிய பெரிய ஆபீசர்கள் தெரியும். நாங்களாம் சின்ன ஊழியக்காரங்க. இப்போ அண்ணன் தெரியும். இப்போ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் வாங்கி அவர்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கும் போது அவர்கள் திருந்த மாட்டார்களா?
இப்பொழுது பாருங்க, 3 மாசத்துல 3 ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணிருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் சலிட் அடிக்கலாம். அவங்க சட்டத்தை கரெக்டா செய்யறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அண்ணன் அவர்களை இந்த விஷயத்திற்காக தயவு செய்து ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுங்க. முடிஞ்சவரை நானும் 4 மாடிக்கு வந்து ஜெபிக்கலாம் வாஞ்சிக்கிறேன். அல்லது முடியாத பட்சத்துல ஆன்லைன்லயாவது நான் ஜெபிக்கலாம். நீங்க லைவ்ல போடுவீங்க, உலகம் முழுவதும் ஜனங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான்லாம் லைவ்ல போட்டோம்னா ஏதோ கொஞ்சம் பேர் வராங்க, 10 பேர் 15 பேர் வராங்க. நீங்க லைவ்ல போட்டீங்கன்னா எத்தனையோ 1000 பேர் வராங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாரும் ஒரு மனமா ஜெபம் பண்ணாங்கன்னா தேசத்துல ஒரு மாறுதல் வராதா? ரவுடிகள் மனம் திரும்ப மாட்டார்களா? நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் ஆண்டவர்? இப்போ போலீஸ்காரங்களும் செக் பண்றாங்க, நோட் பண்றாங்க. சில ரவுடிகள் குடும்பத்திற்காக சூழ்நிலை நிமித்தம் அவங்க மனம் திரும்பி வாழ்றாங்க. இப்போ சில நேரத்துல அவங்க ஆக்டிவேட்ல இருக்காங்களா, இன்ஆக்டிவேட்ல இருக்கிறாங்களா நோட் பண்றாங்க. நோட் பண்ணி தான் அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினர். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது எப்படியாவது கர்த்தர் கிரியை செய்வார். முழுவதுமாக அவங்க இன்ஆக்டிவேட்டா மாறுவதற்கு தேவன் உதவி செய்ய முடியும். தேவன் அவருடைய அன்பை ஊற்ற முடியும். நாம் ஏன் ஜெபிக்க கூடாது? எனக்கு அருமையான தேவனுடைய தாசனாகி அண்ணன் அவர்களே, உங்கள்கிட்ட கையெழுத்து ஏந்தி ஜெப குறிப்பு நான் கேட்கிறேன். நான் ஒரு சின்ன ஊழியக்காரன் தான். தயவு செய்து என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் ஏறிடுங்க. மோகன் அண்ணன் மாத்திரமல்ல, எல்லா தலைமை போதகரும் இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு ஜெபம் ஏறெடுத்தா மிகவும் நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எத்தனையோ பேர் கொலையினால சாகிறாங்க, கொலை செய்யப்பட்டு சாகிறாங்க இல்லையா? இந்த கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறி அவர்களுக்கு இருக்கும். நைட்டு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் எல்லாம் அகித்தோப்பின் ஆலோசனை எப்படி அபத்தமாக்கி போட்டாரோ அப்படியாக தேவன் நினைச்சுன்னு அபத்தமாக்கி போட்டு அவர்களை தேவன் ஊக்கு போட்டு தூக்கணும், ரட்சிக்கணும். நாம் ஜெபித்தா நடக்கும். பரிசுத்த பவுல் பாருங்க, ஸ்தேவான் கொலை செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு ரவுடியா இருந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையே தேவன் ரட்சித்திருக்கிறார். பெரிய ஒரு ஊழியக்காரனா மாற்றிருக்கிறார். அவர் மூலம் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ நிறுவனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல கார்த்திக் கமாலியல் அண்ணன் அவர்கள் மூலமாகவும் நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க. தூத்துக்குடியில சபை வச்சு நடத்துறாங்க. அவர்களுடைய ஒரு சிறு சாட்சி நான் கேட்டேன். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கத்தியோடு போவாராம் காலேஜ். அவ்வளோ ரவுடிசம் பண்ணியிருக்கிறார். அவங்க மனம் மாறினது அம்மாவுடைய ஜெபம். அவங்களுடைய அம்மாவுடைய ஜெபம் அவங்கள மாற்றிச்சு. வருஷத்தை பவுல் மனம் மாறுறது 1ஆம் நூற்றாண்டில் இருந்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய சீடர்கள், பேதுரு, யோவா, அவர்கள் ஜெபித்த ஜெபம் ரவுடிகள் ரட்சிக்கப்படுவதற்காக ஊழியக்காரர் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறேன்.
நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஜெபிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.